ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆலூ டிக்கி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு அதோட தோல் நீக்கி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவு அவல் எடுத்துக்கலாம். அதை ஒரு கப்பில் போட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி 2 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு கேரட்டை தோலை சீவிட்டு நல்லா சின்னதாக துருவி வச்சுக்கலாம். எவ்வளோ சின்னதாக துருவ முடியுமோ அவ்வளோ சின்னதாக துருவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்தி கலந்துடக்கூடாது. அப்படி கலந்தோன்னா நம்ம சேர்த்துக்கிட்ட பட்டாணியெல்லாம் உடஞ்சிரும். கடைசியாக நம்ம ஊற வச்சுருந்த அவலை உள்ளே சேர்த்தி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கடைசியாக சேர்த்துக்கிட்ட அவலும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்துருச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்திக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சு கையில் கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கலாம். ஓரங்களை நல்லா தட்டி விட்டு ஷேப் பண்ணிக்கலாம். அப்போது தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ பிரியாமல் வரும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவு breadcrumbsல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இப்போது அதை அப்படியே மைதா பேஸ்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி கோட் பண்ணிக்கலாம். திரும்பவும் breadcrumbsல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப் இல்லாத மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம 2 டைம் கோட் பண்ணிக்கிறனால நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம
தட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஆலு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் குக்புக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.